பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். இந்த மாதத்திலையும் நம்ம கூட இருக்க போகிறார். ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், ரொம்ப சோகத்தில் இருக்கோம், ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு, நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு. கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொன்னார். ஸோ பாருங்க, நம்ம இந்த தேசம் பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ்க்கு மேலாக இந்த அடிமையாக இருந்தாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க, நிறைய போராட்டங்கள், நிறைய பேர் இறந்தாங்க. நம்ம பார்க்குறோம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். ஆனால் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன ஆச்சு? நம்ம பார்க்குறோம், இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. அப்போது துக்கம் எல்லாம் மாறி எல்லாம் ஒரு சந்தோஷத்தோடு இருந்தாங்க. அவங்களுடைய இருளில் ஒரு வெளிச்சம் வந்தது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய துக்க நாட்களை கர்த்தர் மாற்ற ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. நிறைய கடன் தொல்லையா, ஃபீஸு கட்ட முடியலையா, சாப்பாடுக்கு வழி இல்லையா, நிறைய பேர் இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்திருக்கிறேன், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அவர் மேலே விசுவாசம் வைங்க. இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல மாட்டீங்க எனக்கு கஷ்டம், எனக்கு சோகம் அப்படின்னு. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு. ஸோ இந்த மாதத்திலேயோ இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லாரும் இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கிருபை நாள் ஆண்டவரே, சப்பா இந்த வெளியிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பல பேர் பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல ஆண்டவரே போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தர் நீர் சொன்னது போல ஆண்டவரே, நீர் வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே இந்த வெளியிலும் ஆண்டவரே உங்களுடைய எல்லா ஆண்டவரே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பலனையும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு ஹாப்பினஸை கர்த்தர் நீர் தந்து வழி நடத்தும். உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்தில் உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறார். அவரை நம்புங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. God bless you all. Take care. For life-changing videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.